தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். ஜனவரி பிப்ரவரியில் ஏகப்பட்ட செலவு, கையில் பணமே நின்று இருக்கிறது. ஏன்னா விரயசனி ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த மே மாசத்துல இவங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது என்னன்னா, ரிஷபராசி நேயர்கள் 2026 மார்ச் மாதம் புது தொழில் நிறைய பேர் தொடங்குவீங்க. ரொம்ப நாளாக நான் வேலையில் தான் இருந்தேன் அப்படின்னா இந்த மார்ச் மாதம் அப்படிங்கிறது 10ஆம் இடமான கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம் வலுக்கிறதுனால மிதுனராசிக்காரங்க 2026 மார்ச் மாதம் வெயிட் குறையிறதுக்கான டயட் பிளான்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சிருவாங்க. திருமண வாழ்க்கையில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நிம்மதி வரும். என்னடா இது ஒரு பெரிய பிரச்சனையாகவே போயிட்டு இருந்ததே, போராட்டமாகவே போயிட்டு இருந்ததே நீங்கள் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. குரு 12க்கு வர போகிறாரு. கன்னிராசிக்காரங்களுக்கு பெண்களால் பிரச்சனை வரக்கூடிய ஒரு மாதமாக இந்த 2026 மார்ச் மாதம் இருக்குது. என்னமோ துலாம் ராசிக்கு 2026 சூப்பராக இருக்குது, நீங்களே ஒன்றும் தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்துருக்கவங்கள இந்த மார்ச் மாதம் தான். தனுசு ராசிக்கான ஒரு முக்கியமான வாழ்வியல் பரிகாரம், பக்கத்தில் ஏதாவது கோவில்கள் இருக்குது, அங்கே யானைகள் இருக்குன்னா அதுக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு வாங்கி கொடுக்கறது நல்லது. பக்கத்தில் ஏதாவது அம்மன் கோவில் இருக்குது. மகர ராசி நேயர்களுக்கு 2026 மார்ச் மாதம் எப்படி இருக்கும்? 7:30 முடிஞ்சிருச்சு, இப்போ 7:35 ஆயாச்சு. மீன ராசிக்காரங்களுக்கு ஜென்ம சனி நடந்துட்டு இருக்கு. இந்த பர்டிகுலர் மார்ச் மாதம் எப்படி இருக்கு? 12ஆம் இடம் வலுத்திருக்கு, எல்லாமே இருக்கும். ஜென்மசனி எதையுமே கொடுக்காது, பாதசனி எல்லாத்தையும் கொடுத்துட்டு செய்ய விடாது. ஸோ அதை முறியடிக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்களே உங்களுக்குள்ள ஒரு ஆன்மீக பரிகாரம் நாங்கள் என்னங்க பண்ணலாம்? ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். 2026 2 மாதங்கள் கடந்து இப்போ 3வது மாதமான மார்ச் பிறக்க போகுது. ஸோ இந்த மார்ச் மாதம் 12 ராசிக்காரங்களுக்கும் எப்படி இருக்க போகுது? மார்ச் மாதத்தில் 12 ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள், செய்யக்கூடாத விஷயங்கள், உங்களுக்கான வாழ்வியல் பரிகாரம் சார்ந்த பல தகவல்களை இன்னைக்கு நம்ம கூட பகிர்ந்து கொள்வதற்காக வேத ஜோதிடர் முத்துக்குமாரி மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். மேம் வணக்கம். வணக்கம் காவ்யா. மேம், பொதுவாக மார்ச் மாதம் 2 மாதம் முடிஞ்சிருச்சு, அடுத்து 3வதா ஒரு மாதம் பிறக்க போகுது. இந்த மாசமாவது முத்துமுத்தா நன்மைகளை எல்லாம் நம்ம கையில கொடுத்துறாதா அப்படிங்கிற பெரும் ஏக்கத்தோடு 12 ராசிக்காரர்களும் காத்திருக்கிறார்கள். முதலாவதா இந்த மார்ச் மாசம் மேஷ ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்? என்னென்ன விஷயம் அவங்க செய்யலாம், செய்யக்கூடாது, அவங்களுக்கான வாழ்வியல் பரிகாரம் என்ன மேம்? மார்ச் மாதம் இந்த 2026 வருஷம் மேஷ ராசிக்காரங்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் சம உச்ச வீட்டில் இருக்கிறாரு, கும்பத்தில் இருக்கிறாரு. நல்ல விஷயம்தான். இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும். 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் சனி இருக்கிறதுனால மேஷராசிக்காரங்களுக்கு ஜனவரி பிப்ரவரியில் ஏகப்பட்ட செலவு, கையில் பணமே நின்று இருக்கிறது. ஏன்னா விரயசனி ஆல்ரெடி நடந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ இந்த மே மாதத்தில் இவங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது என்னென்னா விரயத்தில் தான். ஸோ என்ன அமௌண்ட் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம், எதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறோம், என்ன செய்கிறோங்கிறதுல கொஞ்சம் கான்ஷியஸாக இருக்கணும். ஹெல்த்தை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். ஏன்னா 6ஆம் இடத்துக்கு சனி பார்வை விழும்போது மேஷராசிக்காரங்களுக்கு பெருவாரியாக கால் முட்டி, ஷோல்டர் பெயின் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். கொடுக்கக்கூடிய வாக்குறுதியை காப்பாற்ற முடியாத நிலைமைங்கிறதும் வரலாம். ஸோ அதுலேயும் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. புது முயற்சிகளில் வெற்றி அடைவாங்க. ஸோ ஏதோ ஒரு விஷயம் ரொம்ப நாளாக பண்ணணும்னு நினச்சேன், இப்போ பண்ண போகிறேன், ஏன்னா எனக்கு ராசிநாதன் பலமாக தானே இருக்கிறார், நான் ஏன் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு ட்ரை பண்ணுவாங்க. அதில் வெற்றியும் அடைவார்கள். இளைய சகோதரர்களால் ஒரு லாபம் அப்படிங்கிறது வரும். மூத்த சகோதரர்கள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. மேம், இவங்களுக்கான வாழ்வியல் பரிகாரம் மேம்? மேஷராசிக்காரங்க இந்த மார்ச் மந்த் எனக்கு இன்னும் சிறப்பாக இருக்கணும், இந்த விரயம்லாம் சொல்கிறீங்களே அதெல்லாம் இல்லாமல் இருக்கணும், நான் என்ன செஞ்சால் என்னை வந்து லைஃப்பை வந்து இன்னும் பெட்டராக்கலாம், என்ன செஞ்சால் என் லைஃப்பை வந்து நான் இன்னும் கொஞ்சம் பெட்டராக்கலாம். தான தர்மம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. 12ஆம் இடத்துல சனி இருக்கும்போது செலவுகள் அதிகமாகும் நான் சொல்லியிருந்தேன். நீங்களே போய் காசு செலவழிச்சிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணுங்கள், முதியோர்கள், ஆதரவற்றவங்க, ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருப்பாங்க சில பேர், அவங்களுக்கு தயிர் சாதத்தை நீங்கள் தானம் பண்ணணும். சனிக்கிழமை தோறும் இந்த 4 சனிக்கிழமை வருமா ஒரு மாதத்தில் ஒரு 2 பேருக்காவது இந்த தயிர் சாதத்தை கொடுத்துட்டிங்கன்னா இந்த வீண் விரயம், ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸு, வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், உங்கள் வார்த்தையினால் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. இன்னும் ஒரு தெய்வ வழிபாடும் நான் உங்களுக்கு சேர்த்து சொல்கிறேன். திருப்புகழ் படிக்கிறது ரொம்ப நல்லது. உங்களால் எந்த பாடல் படிக்க முடியுதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. மினிமம் ஒரு 3 பாடலாவது நீங்கள் ஒரு நாள் படிச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மேம், இந்த மார்ச் மாதம் ரிஷப ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்? என்னென்ன செய்யலாம், செய்யக்கூடாது, எதில் கவனமாக இருக்கணும்? ரிஷபராசி நேயர்கள் 2026 மார்ச் மாதம் புது தொழில் நிறைய பேர் தொடங்குவீங்க. ரொம்ப நாளாக நான் வேலையில் தான் இருந்தேன் அப்படின்னா இந்த மார்ச் மாதம் அப்படிங்கிறது 10ஆம் இடமான கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம் வலுக்கிறதுனால புது தொழில் தொடங்குறதுக்கான உத்திகள் எல்லாம் மூளைக்கு நல்லா வரும், நல்லா ஃப்ளாஷ் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ்னால ஒரு ஹெல்ப் கிடைக்கும். என்னடா இது நம்ம தானே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம், இந்த மாதம் வந்து அவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க, சரி பரவாயில்லடா அவங்க கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டதுக்கு ஒரு பிரயோஜனம், நீங்கள் சந்தோஷப்படுற மாதிரி இருக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்கும். திருமணம் நடக்கலை அப்படின்னா டக்குன்னு திருமணம்லாம் அலைன்ஸ்லாம் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். ராசியை சனி பார்க்குறதுனால சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி வந்து போகும். குறிப்பாக நைட் டைமில் ரிஷபராசிக்காரங்க கொஞ்சம் அதிகமாக ஆங்ஸைட்டியாக ஃபீல் பண்ணுறதுலாம் இருக்கும்.
இவங்களுக்கான வாழ்வியல் மற்றும் ஆன்மீக பரிகாரம்னா அது என்னது மேம்? ரிஷப ராசிக்கான ஒரு முக்கியமான ஒரு வாழ்வியல் பரிகாரம். இதை பண்ணும்போது ஒரு சின்ன சின்ன நெகட்டிவ்ஸ் சொன்னோம்ல, ரிஷபத்துக்கு மேக்ஸிமம் பாசிட்டிவாக தான் இருக்குது. ஆனால் நம்ம சொன்ன அந்த சின்ன சின்ன நெகட்டிவ்ஸ் கூட இவங்களை விட்டு போயிடும். தேன் வாங்கி பிரதோஷத்துக்கு அபிஷேகத்துக்கு கொடுத்துடணும். தேன் அப்படிங்கிறது இனிப்பு சுவை உடையது. ராசிநாதன் சுக்கிரன் இனிப்பு அப்படிங்கிறது அவருடைய சுவை. அப்போது தேனை வாங்கி பிரதோஷத்துக்கு அபிஷேகத்துக்கு கொடுக்குறீங்க, அல்லது இல்லாதப்பட்டவங்க யாருக்காவது நீங்கள் வந்து டொனேட் பண்ணுறீங்க. வேற்று மதத்தில் உள்ளவங்களுமே நம்ம வீடியோஸ் பார்க்குறாங்க. ஸோ உங்களுக்கு அந்த பழக்கம் இல்லைன்னா நீங்கள் இல்லாதப்பட்டவங்களுக்கு கொடுக்கும் பட்சத்தில் கூட அதனால் ஒரு நல்ல நன்மைகள் ஏற்படும். கனகதாரா ஸ்தோத்திரம் கேட்கறது அல்லது பாராயணம் பண்ணுறது நல்லது. மேம், அடுத்ததா மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்கும்? என்னென்ன செய்யலாம், செய்யக்கூடாது, எதில் கவனமாக இருக்கணும்? மிதுன ராசிக்காரங்க 2026 மார்ச் மாதம் வெயிட் குறையிறதுக்கான டயட் பிளான்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா குரு ராசியில் இருக்கிறாரா, கடந்த ஒரு வருஷமாக நல்ல வெயிட் போட்டிருப்பாங்க. குறிப்பாக லோவர் பாடி வெயிட்டுங்கிறது அதிகமாக இருக்கும். வெயிட்டை குறைப்போம். எத்தனை நாளாக இப்படி ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் பண்ணிகிட்டே இருக்கிறது, நமக்கு ஒரு கஷ்டம்னா போய் சாப்பிட ஆரம்பிச்சிடறோம், நினச்சது சாப்பிட்றோம், வயிறு காலியாகுது, என்ன பண்ணுறதுன்ட்டு ஒரு நல்ல டயட் பிளானிங்க்கு வந்துடுவாங்க. ஒர்க் அவுட்ஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அது சித்தியும் ஆகும் செவ்வாய் வலுவாக இருக்கிறதுனால. ஸோ ஒரு நல்ல லைஃப் ஸ்டைலுக்குள்ளே மிதுன ராசிக்காரங்க போகக்கூடிய ஒரு மாதமாக இந்த குறிப்பிட்ட மாதம் இருக்குது. 7ஆம் இடத்துக்கு குரு பார்வை விழுது. சனி 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்போ 2 விஷயம் இங்கே நடக்க போகுது. ஒன்று, 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி தன்னுடைய 7ஆம் பார்வையை 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால மிதுன ராசிக்காரங்களுக்கு அம்மாக்களுக்கு ஒரு சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் வந்து மறையும். அதே மாதிரி கணவன் அல்லது மனைவியோட ஏதாவது பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா மார்ச் மாதம் உட்காந்து பேசி அதை சார்ட் அவுட் பண்ணிடுவாங்க. அல்லது ஏதாவது ஒரு சைக்கலஜிக்கல் கவுன்சிலிங் போகணும்னு இவங்க ஃபீல் பண்ணுறாங்க, ரொம்ப நாளாக நம்மளே பிரச்சனை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோமேன்ட்டு யாராவது ஒரு கவுன்சிலர் அணுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம இவங்களுக்கான வாழ்வியல் மற்றும் ஆன்மீக பரிகாரம் அப்படின்னா அது என்னது? மிதுன ராசிக்காரங்களுக்கான ஒரு முக்கியமான ஒரு வாழ்வியல் பரிகாரம். ஸோ இதை பண்ணும்போது நிறைய சேஞ்சஸ் வரும். பச்சை பயிறு இருக்கு இல்லையா, க்ரீன் கிராம்ஸு, இதை வந்து அடிக்கடி டயட்டில் சேர்த்துக்கணும். அதே மாதிரி மஞ்சள் கலரை இவங்க அதிகமாக அவாய்ட் பண்ணிக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. கொரியர் கொண்டு வராங்க இல்லை ஃபுட் சர்வ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இவங்களால முடிஞ்ச ஒரு டிப்ஸை கொடுக்குறது, ஒரு மாரல் சப்போர்ட்டை பண்ணுறது, அல்லது அவங்கள கொஞ்சம் நல்ல ஒரு மரியாதையோடு ட்ரீட் பண்ணுறது, இதெல்லாமே ஒரு நல்ல பெனிஃபிட்ஸை பெற்றுத்தரும். ஒரு பாராயணம், ஒரு தெய்வ வழிபாடு, இதை பண்ணும்போது இன்னும் வாழ்க்கை நல்லா இருக்கும். அப்படின்னா விஷ்ணு சகஸ்ரநாமம் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கணும். கடக ராசிக்காரங்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்கும்? கடக ராசிக்காரங்க சொத்து வாங்க வேண்டிய ஒரு மாதம் 2026 மார்ச் மாதம். 12ஆம் இடத்துல குரு இருக்கிறார். என்னங்க ஜூனில் அவர் பயிற்சியாகி உச்சமாக போகிறாரே. அப்போ அந்த விரயஸ்தானத்தில் இருக்கிறதுக்குள்ளே ஒரு சுப கடனை கொடுத்து, ஒரு சுப விரயத்தை கொடுத்து, ஒரு சொத்து வாங்குறதுக்கு கண்டிப்பாக குரு வந்து உங்களுக்கு உதவி பண்ணுவார். ரொம்ப நாளாக ஒரு லேண்ட் வாங்கணும்னு ஒரு ஆசைனா டக்குன்னு பாருங்கள், யாராவது பார்த்தீங்கன்னா பிடிச்சிங்கன்னா ஒரு லேண்டை சொல்லுவாங்க, வாங்கிடுவீங்க. கடன் வாங்கி கூட சொத்து வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. எல்லா கடனுமே நஷ்டம் கிடையாது. சில கடன்கள் நமக்கு நன்மையை செய்யும். ஸோ அந்த மாதிரி கடனால் ஒரு யோகத்தை அடையக்கூடிய ஒரு மாதமாக தான் கடகராசிக்கு மார்ச் மாதம் அமையுது. 8ஆம் இடம் வலுக்கிறதுனால மாமனார் மாமியார் சம்மந்தப்பட்ட உறவுகளில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அவங்களோட தேவையில்லாத வாக்குவாதத்தில் ஈடுபடுறது அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இந்த குறிப்பிட்ட மாதம் புது பகையை நீங்கள் சம்பாதிச்சுக்க வாய்ப்பு இருக்குது. சொத்து சேரும், ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் அடி வாங்கும். ஸோ அதில் நீங்களும் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் வந்து நீங்கும். இந்த கடகராசிக்கான வாழ்வியல் மற்றும் ஆன்மீக பரிகாரம் அப்படின்னா அது என்னது? கடகராசிக்காரங்களுக்கான ஒரு நல்ல வாழ்வியல் பரிகாரம் இந்த 2026 மார்ச் மாதத்தை வந்து நான் நல்லபடியாக கடக்கணும். நான் என்ன பண்ணுறது? தியானம் பண்ணுங்க. ஏன்னா ஒரு மன நிம்மதிங்கிறது ரொம்ப தேவை. ஸோ ஒரு ஸ்ட்ரெஸ்லேயே இருந்துட்டு இருப்பீங்க. ஸோ டெய்லி ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணுறது நல்லது. இந்த புருவத்துக்கு மத்தியில் எனக்கு அந்த கான்சன்ட்ரேஷன் கொண்டு வரதெல்லாம் என்னால் முடியாதுங்க, அதை செய்ய சொன்னாலே 2 நாள் செய்கிறேன், 3ஆவது நாள் நான் செய்ய மாட்டேங்கிறேன்னா அதெல்லாம் பண்ண வேண்டாம். ஒரு புக்கோ எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸோ எதுவுமோ இல்லாமல், யாரும் இல்லாமல் ஒரு இயற்கையாக ஒரு இடத்துல உட்காந்து ஏதோ ஒரு இடத்த பார்த்து யோசிங்க, செல்ஃப் டாக் பண்ணுங்கள். இதுவே ஒரு நல்ல மெடிடேஷனாக அமையும். ஸோ இதை கடகம் தினந்தோறும் பண்ணுறது நல்லது. 2வது, பக்கத்தில் ஏதாவது ஒரு அம்பாள் கோவில் இருக்குது அப்படின்னா அந்த அம்பாளுக்கு வியாழக்கிழமை தோறும் குங்கும அர்ச்சனை செஞ்சு அந்த குங்குமத்தை டெய்லி இட்டுக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்கும்? என்னென்ன விஷயம் செய்யலாம், செய்யக்கூடாது, எதில் கவனமாக இருக்கணும்? சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஆல்ரெடி அஷ்டம சனி நடந்துட்டுருக்கு. 2026 மார்ச் மாதம் காது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நிச்சயமாக வரும். பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இஎன்டி ப்ராப்ளம்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, இயர், நோஸ், த்ரோட், இது மூணுலேயுமே பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சின்ன பிரச்சனை இருக்கும்போதே டாக்டர் அன்றைக்கி அதை சரி செஞ்சுக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. வார்த்தையால் ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏன்னா வாக்குஸ்தானத்தை வந்து சனி பார்க்குறாரு. ஸோ விளையாட்டாக ஏதோ ஒன்று சொன்னேன், அது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. நல்லா இருக்கட்டும்னு தான் நான் அட்வைஸ் பண்ணேன், ஸோ அது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அப்போ தேவையில்லாத வீண் விவாதங்களில் நீங்களே இன்வால்வ் ஆகாமல் இருக்கிறது நல்லது. நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டுன்னு போய்கிட்டிங்கன்னா நல்லது.
அதே மாதிரி பெரியவங்க வீட்டில் உள்ள பெரியவங்க கிட்ட ஏதாவது ஒரு வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள். தொழில் ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதில் புதுசாக எந்த ஒரு விஷயங்களையும் பண்ணாதீங்க. இருக்கிறபடி கொண்டு போகிறதுங்கிறது நல்லது. திருமண வாழ்க்கையில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நிம்மதி வரும். என்னடா இது ஒரு பெரிய பிரச்சனையாகவே போயிட்டு இருந்ததே, போராட்டமாகவே போயிட்டு இருந்ததே நீங்கள் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. குரு 12க்கு வர போகிறாரு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்துட்டாரு. ஸோ அதனால் 12 அப்படிங்கிறது இல்லறம். இல்லறத்தில் ஒரு நிம்மதி அப்படிங்கிறது அதுக்கான ஒரு ஆரம்பங்கள்லாம் இப்போ உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். இந்த சிம்ம ராசிக்கான வாழ்வியல் மற்றும் ஆன்மீக பரிகாரம்னா அது என்னது? சிம்ம ராசிக்காரங்க, நாங்கள் ரொம்ப நிம்மதியாக இருக்கணும், மார்ச் மாதம் எங்களுக்கு இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், நாங்கள் என்ன பண்ணுறது, ஒரு ஞாயிற்றுக்கிழமை எடுத்துக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவில், ஒரு பழமையான கோவிலாகவும் இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு சிவன் கோவில், அங்கே போங்க. போயிட்டு அந்த கோவிலை சுத்தம் பண்ணுறதுக்கு உதவி பண்ணுங்கள். உழவார பணி செய்கிறது அல்லது உழவார பணி செய்கிறவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை பண்ணுறது. ஸோ இந்த ரெண்டும் சிம்மத்துக்கு இந்த மார்ச் மாதம் ஒரு பெரிய சேஃப்கார்டாக இருக்கும். பணப்பிரச்சனை, மனப்பிரச்சனை எல்லாத்தையுமே தீர்த்து கொடுக்கும். ஒரு ஆன்மீக வழிபாடு இதை பண்ணும்போது எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். திருவாசகம் டெய்லி கேட்குறது, படிக்கிறது ரொம்ப நல்லது. அல்லது திருவாசக புக்ஸை வாங்கி ஒரு 11 பேருக்கு கொடுத்துருங்க. ஸோ இதுவுமே ஒரு சண்டேல நீங்கள் டொனேட் பண்ணுறீங்க அப்படின்னா இதுவுமே ஒரு நல்ல பலன்களை பெற்றுத்தரும். கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்கும்? என்னென்ன செய்யலாம், செய்யக்கூடாது, எதில் கவனமாக இருக்கணும்? கன்னிராசிக்காரங்களுக்கு பெண்களால் பிரச்சனை வரக்கூடிய ஒரு மாதமாக இந்த 2026 மார்ச் மாதம் இருக்குது. ஏன்னா ராசிக்கு 6ஆம் இடத்துல சுக்கிரன் ராகு சேர்க்கை இருக்குது. சுக்கிரன் அப்படிங்கிறவர் காதல், ராகு அப்படிங்கிறவர் மல்டிபிள் பழகாதல். ஒரு பிரேக்கப் ஆகும், டக்குன்னு இன்னொருத்தரோட கமிட் ஆவாங்க. ஸோ இதெல்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். ஸோ ஒரு பர்சனை நம்பி ஏமாந்துருப்போம், அதே மாதிரியான பர்சனை திரும்ப சூஸ் பண்ணி ஏமாறுறது. ஸோ இந்த அவசரப்பட்ட முடிவுகள்லாம் எடுக்கக்கூடாது. பெண்களாக இருந்தால் ஆண்கள்ட்டையும் கவனமாக இருந்துக்க வேண்டியது அவசியம். பொதுவாக உங்களோட ஆப்போசிட் ஜெண்டர்னால ஒரு பிரச்சனை வரக்கூடிய ஒரு காலகட்டம்ங்கிறது இந்த ஒரு மாதமாக இருக்குது. அதே மாதிரி வேலையில் சில பிரச்சனைகள். ஸோ வேலை செய்கிற இடத்துலையும் ஆப்போசிட் ஜெண்டர்கிட்ட கவனமாக இருக்கணும். அவங்களால ஏதாவது ஒரு பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகம். ப்ளஸ் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை வெளியில் சொல்லாமல் இருங்க. ஸோ இப்போ ஒரு வீடு வாங்க போகிறேன், ஒரு இடம் வாங்க போகிறேன், என் கடன் அடைக்க போகிறேன், என் ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறேன், வெளியில் சொல்ல வேண்டாம். செஞ்சுட்டு சொல்கிறது கூட பரவாயில்ல. இந்த ஒரு குறிப்பிட்ட மாதம் அப்படிங்கிறது 6ஆம் இடம் வலுத்திருக்கிறதுனால புது கடன்கள் அப்படிங்கிறதும் வேண்டாம். வேலையில் ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட் ஏதாவது எதிர்பார்க்குறீங்கன்னா சர்வ நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். இவங்களுக்கான வாழ்வியல் மற்றும் ஆன்மீக பரிகாரம்னா அது என்னது? கன்னிராசிக்காரங்களுக்கான ஒரு வாழ்வியல் பரிகாரம், படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுறது நல்லது, இல்லது பாடம் சொல்லிக் கொடுக்கறது நல்லது, தனக்கு தெரிஞ்ச அறிவை ஷேர் பண்ணுறது, நாலேஜ் ஷேரிங்னு சொல்லுவாங்க, அதை செய்கிறது நல்லது. தன்னோட ஹெல்த்தை தானே நல்லா பார்த்துக்க ஆரம்பிக்கிறது, செல்ஃப் லவ் கொடுக்கறது, இதெல்லாம் ஒரு நல்ல ரெமடியாக இருக்கும். ஆன்மீக பரிகாரங்கள், எந்த ஒரு விஷயம், எந்த தெய்வத்தை நான் வழிபட்டால் எனக்கு கொஞ்சம் நல்ல பலன்கள் நடக்கும், ஆஞ்சநேயர் வழிபாடுங்கிறத பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ பக்கத்தில் ஏதாவது ஆஞ்சநேயர் இருக்கிறாருன்னா அவருக்கு வெண்ணெய் வெத்தலை சாத்தி அவரை வழிபாடு பண்ணிட்டு வர்றதுங்கிறது ரொம்ப நல்லது. வீட்டிலே டெய்லி 2 தீபம் ஏற்றி நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வரீங்க ஆஞ்சநேயருக்கு, அவரை நினச்சி, அவர் படம் இல்லைனாலுமே அவரை நினச்சி நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டே வரீங்கன்னா அதுவுமே நல்ல பலன்களை பெற்றுத்தரும். அடுத்ததாக துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்க போகுது? துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த மார்ச் 2026 ரொம்ப அட்டகாசமான மாதம். என்னமோ துலாம் ராசிக்கு 2026 சூப்பராக இருக்குது, நீங்களே ஒன்றும் தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்துருக்கவங்கள இந்த மார்ச் மாதம் தான் அந்த நல்ல பலன்களோட ஒரு எசன்ஸ் அப்படிங்கிறதே அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஏதாவது ஒரு தொழில் புதுசாக ஆரம்பிச்சிருப்பாங்க, நல்லா தான் போயிருக்கும், பட் நினச்ச அளவுக்கு போயிருக்கிறது, அந்த பூம்ங்கிறது இந்த மாதம் கிடைக்கும். ஸோ தன்னை வெளிக்கொணர்தல், தன்னுடைய தேவைகளை அடைதல், அதெல்லாம் 5ஆம் இடம். 5ஆம் இடம் இப்போ வலுவாக இருக்கிறது. 5ஆம் இடத்துல சுக்கிரனே உட்கார்ந்துருக்கிறது அதிர்ஷ்டம். ஸோ லக்கெல்லாம் ஃபுல்லாக அட்ராக்ட் பண்ணுவாங்க. என்னங்க நீங்கள் சொல்கிறீங்க, வேணால் ஒன்றும் நடக்கலைன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதம் ஃபீல் பண்ணுவீங்க, வெயிட் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பெண்களால் யோகம், கண்ணுக்கு எப்படி பெண்களால் பிரச்சனை இருந்ததோ துலாமுக்கு பெண்களால் யோகம், மனைவியாக இருந்தால் கணவனால் யோகம், கணவனாக இருந்தால் மனைவியால் யோகம். ஸோ இந்த மாதிரியான ஒரு நல்ல அமைப்புகள்லாம் துலாமுக்கு இருக்குது. ஸோ தொட்ட இடத்துலலாம் வெற்றிங்கிற மாதிரி ரொம்பவே சந்தோஷமாக இருக்க போகிறாங்க துலாம் ராசிக்காரங்க. இவங்களுக்கான வாழ்வியல் மற்றும் ஆன்மீக பரிகாரம்னா அது என்னது? துலாம் ராசிக்கான ஒரு வாழ்வியல் பரிகாரம் கல்கண்டு சாதம்னு சொல்லுவோம், அல்லது சக்கரை பொங்கல். இந்த 2ல் ஒன்று, ஏதோ ஒன்று ஸ்வீட்டாக இருக்கும். இது ரெண்டுமே யாருக்கு படைக்கிறது ரொம்ப நல்லதுன்னா மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப பிடிச்ச உணவு இந்த ரெண்டும். சக்கரை பொங்கலும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், கல்கண்டு சாதமும் ரொம்ப பிடிக்கும். பக்கத்தில் ஏதாவது பெருமாள் கோயில் இருக்குன்னா வெள்ளிக்கிழமை அங்கே போய் இது அங்கே சுவாமிக்கும் அம்பாளுக்கும் நைவேத்தியம் பண்ணிவிட்டு வர்றவங்களுக்கு கொடுக்கறது நல்லது. அல்லது வீட்டிலே அதை செஞ்சு ஒரு கலசை வச்சு பூஜை பண்ணுற ஒரு வழிமுறையெல்லாம் உங்கள் வீட்டில் இருக்க லக்ஷ்மி பூஜைலாம் பண்ணுறீங்கன்னா இந்த சாதங்களை படைச்சு நீங்கள் சாப்பிட்டுக்கிறது, குடும்பத்தினருக்கு கொடுக்கறது. ஸோ இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு வழிபாடாக இருக்கும். அதே மாதிரி என்ன மாதிரியான வாழ்வியல் பரிகாரங்கள் நான் செய்யலாம், அதை செஞ்சால் நல்லாயிருக்கும். தெருநாய்கள் இருப்பாங்க, ஸ்ட்ரீட் டாக்ஸ், அதுங்களுக்கு ஃபீட் பண்ணுறது, பறவைகளுக்கு உணவு கொடுக்கறது. ஸோ இதெல்லாம் ஒரு நல்ல ரெமடியாக இருக்கும். நம்ம அடுத்ததாக விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்க போகுது? விருச்சிக ராசிக்காரங்க வேகமும் விவேகமும் அதிகமாக உள்ளவங்க.
ராசிநாதன் 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நிறைய அம்மாவோட சண்டை வரக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த மாதம். ஸோ கொஞ்சம் பொறுமையாக போங்க. சண்டை போட்டு என்னடா இது நம்ம அம்மாவை இப்படி பேசிட்டோமே, நீங்கள் தான் ரொம்ப வருத்தப்படுவீங்க. ஏன்னா அம்மா மேலே அதிகமான பாசமும் யாருக்கு இருக்கும்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பேணும் தன்மைங்கிறது அதிகமாகும். எப்போவுமே உங்களோட கேரக்டர் என்னென்னா பொருட்களெல்லாம் லெத்தாஜிக்காக அங்கங்கே போட்டுருவாங்க. ஸோ அதனால் நிறைய விரயங்களை சந்திச்சிருப்பாங்க. அப்போ இப்போ என்ன ஆகும்னா சந்திரன் வலுவாக இருக்கிறதுனால சரி நம்ம பொருள் எடுத்து நம்ம பத்திரமா வச்சுக்கணும், நம்ம உடம்பு நம்ம நல்லா பார்த்துக்கணும், நம்மளோட வார்த்தை ஸோ அதை வந்து கவனமாக வெளியில் விடணும். அந்த மாதிரி ரொம்ப செல்ஃப் கேர் கொடுப்பாங்க. குறிப்பாக அந்த நர்ச்சரிங் கெப்பாசிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ ஒரு நீட்டாக மாறுறது, இடத்த ஆர்கனைஸ்டாக வச்சுக்கிறது, இந்த மாதிரி நல்ல பழக்கங்கள்லாம் நிறைய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வரும். வேலை தொழிலில் நல்ல முன்னேற்றம். ஒர்க்கிங் கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் பீப்புளாக இருந்தாலும் சரி, ஒரு நல்ல அப்கிரேட் அப்படிங்கிறத கொடுக்கக்கூடிய மாதமாக மார்ச் மாதம் அமையுது. இப்போ இவங்களுக்கான வாழ்வியல் மற்றும் ஆன்மீக பரிகாரம் அப்படின்னா அது என்னது? விருச்சிக ராசிக்காரங்களுக்கான ஒரு முக்கியமான ஒரு வாழ்வியல் பரிகாரம் செவ்வாழைப்பழம், துவரம்பருப்பு, தேன் இது அடிக்கடி டயட்டில் சேர்த்துக்கிட்டே வர்றதுங்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிங்க. ஸோ ஜிம்மிங், ஒர்க் அவுட்டு, வாக்கிங் வயதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் உடல்நிலைக்கு ஏற்ற மாதிரி முடிஞ்ச ஒரு இது. ஏன்னா ஒர்க் அவுட்டு எக்ஸசைஸுங்கிறத குறிக்கிறது செவ்வாய். ஸோ அந்த உடல் வேர்த்து ரத்தம் மூலமாக அந்த வியர்வை வெளியேறதுல ரத்தக்காரகன் செவ்வாய், அது வந்து செவ்வாயை பலப்படுத்தும். ஸோ இந்த விஷயத்தை செய்கிறது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு மார்ச் மாதம் நல்ல பலன்களை பெற்றுத்தரும். ஒரு தெய்வ வழிபாடு அப்படின்னா வேற யார்? முருகன் தான். பக்கத்தில் இருக்கிறாரா? டெய்லி கூட கோயிலுக்கு போங்க. முடியலைன்னா செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமையும் போயிட்டு வரது நல்லது. கந்த சஷ்டி கேட்டுக்கிட்டே இருக்கிறது நல்லது. அடுத்தது தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்க போகுது? தனுசு ராசினியர்களுக்கு 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் என்ன மாதிரியான பலன்கள்? குரு ராசியை பார்த்துட்டு இருக்கிறாரு. குரு அங்கே இருக்கிற வரைக்கும் நீங்கள் ராஜா தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து தான் அஷ்டம குருவாக போக போகிறார். அதுலேயுமே நிறைய பாசிட்டிவ்ஸ் தான் இருக்குது. நிறைய பேர் வெளிநாடு வெளி மாநிலத்துக்கு வேலைக்கு முயற்சி செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா கிடச்சிடும். ஏன்னா குரு 8ஆம் இடத்தை நோக்கி நகர்றாரு. அதே மாதிரி ஷேர் மார்க்கெட் ஸ்பெகுலேஷன்ஸ் மூலியமாக நல்ல லாபம். இன்லாஸோட சேர்ந்துக்கிறது. இவ்வளோ நாள் பிரச்சனையாக இருந்தது, இப்போ அவங்க பிரச்சனை குறையுது அல்லது அவங்களோட நான் சேர்ந்துட்டேன், பிரச்சனை இல்லை, சுமூகமாக போகுது என் குடும்ப வாழ்க்கை, அந்த மாதிரியான ஒரு நிலைமை. எதிர்பாராத அதிர்ஷ்டம். இந்த வேலைலாம் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு நானே யோசிச்சிருந்தேன். எனக்கு டக்குன்னு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துருச்சு. இப்போ ரொம்ப ஹாப்பி. எதிர்பார்த்தவரோட நல்ல சேலரி, பணம்லாம் நல்லா வருது, சேருது. செகண்ட் இன்கம்க்கு ஒரு வழிமுறையை பார்த்துட்டேன். ஸோ இந்த மாதிரி எல்லாமே ரொம்ப ஸ்வீட்டாக போகக்கூடிய ஒரு மாதமாக மார்ச் 2026 இருக்குது. வாகனங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். இப்போ இவங்களுக்கான வாழ்வியல் மற்றும் ஆன்மீக பரிகாரம் அப்படின்னா அது என்னது? தனுசு ராசிக்கான ஒரு முக்கியமான வாழ்வியல் பரிகாரம். பக்கத்தில் ஏதாவது கோவில்கள் இருக்குது, அங்கே யானைகள் இருக்குன்னா அதுக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு வாங்கி கொடுக்கறது நல்லது. பக்கத்தில் ஏதாவது அம்மன் கோவில் இருக்குது, அது வந்து ஒரு கன்னி தெய்வமாக இருக்குது, மாரியம்மன், காளியம்மன் இல்லை வாராகியம்மன் மாதிரி கன்னி தெய்வமாக இருக்கக்கூடிய அம்மன்களுக்கு வார வெள்ளிக்கிழமையோ அல்லது முடியலைன்னா மாதத்தில் ஒரு வெள்ளிக்கிழமையோ அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுங்க. ஸோ இந்த 2 விஷயத்த பண்ணும்போது தனுசு ராசிக்காரங்களுக்கு அந்த டிரான்ஸ்போர்ட்ஸ் வெஹிக்கிள்ஸ் மூலமாக பிரச்சனை வரும்னு சொன்னேன்னா, ஏன்னா கன்னி தெய்வங்கள் யாருன்னா செவ்வாய். ஸோ வாகனக்காரகன் செவ்வாயும் ராகுவும். ஸோ ராகுடைய அம்சம் வாராகியம்மன், இந்த மாதிரி உக்கிரமான தெய்வங்களுமே சொல்லலாம். அதனால் இந்த தெய்வங்களுக்கு பாலாபிஷேகம் பண்ணி அவங்கள சாந்திப்படுத்தும் போது இந்த வெஹிக்கிள்ஸ்னால வரக்கூடிய பிரச்சனைகள் வராது. ஆன்மீக பரிகாரம் நாங்கள் என்னங்க பண்ணலாம்? தட்சிணாமூர்த்தி வழிபாடு. ஸோ பக்கத்தில் தட்சிணாமூர்த்தி எங்கேயாவது இருக்கிறாரா, அவரை போய் வழிபாடு செஞ்சுட்டு வர்றது நல்லது. ஸோ அந்த குரு நாளில் நான் வெஜிடேரியன் எடுக்காமல் இருக்கிறது, வெள்ளை கொண்ட கடலையை அடிக்கடி டயட்டில் சேர்த்துக்கிறது, இதெல்லாம் பண்ணணும். அடுத்ததாக மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்கும்? மகர ராசி நேயர்களுக்கு 2026 மார்ச் மாதம் எப்படி இருக்கும்? 7:30 முடிஞ்சிருச்சு, இப்போ 7:35 ஆயாச்சு. ஸோ ரொம்ப சந்தோஷம். 7:30 முடிஞ்சிருச்சுங்கிறதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ நாங்கள் தான் எங்களுக்கு நல்ல டைம் ஆயிடுச்சுல, இப்போ நாங்கள் என்ன பண்ணலாம், எங்களுக்கு என்ன நடக்குது, 2026 நல்லா இருக்கும், நீங்களே ஒன்றையும் காணுமே, நாங்களும் துலாம் ராசி மாதிரி தான் வெயிட் பண்ணிட்டுருக்கோன்னா கண்டிப்பாக மார்ச் மாதத்தில் உங்களுக்குமே நல்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்குது. குரு விலகி கடகத்துக்கு வந்து ராசியை நேராக பார்க்க போகிறாரு. பெரிய யோகம். மகரத்துக்கு மட்டும் ஒரு விசேஷ பார்வை. குரு வந்து உச்சமாகி பார்ப்பார். நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க, ஜூன் மாதத்துக்கு மேலே ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்கிறதுக்கான ஆரம்பம் பிள்ளையார் சொல்லியெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். வாழ்க்கைக்கு எது நல்லதோ அதை யோசிப்பீங்க, வாழ்க்கைக்கு எது நல்லதோ அதை செய்வீங்க. யாராவது நம்மளை வந்து மட்டம் தட்டிகிட்டே இருந்திருப்பாங்க, அவங்க சொல் பேச்சை கேட்டுட்டு அப்படியே உட்காந்துட்ருப்போம். இவங்க சொல்ல விட நம்ம வாழ்க்கை முக்கியம்னு அதை எதிர்த்து நமக்காக நம்ம போராடி முன்னேற வரக்கூடிய ஒரு மாதமாக மார்ச் மாதம் அமையுது. எனக்கு வேண்டான்னு சொல்லக்கூட தயக்கமாக இருந்தது. இந்த 7:30 சனி காலத்தில் ரொம்ப எனக்கு ஒரு மாதிரி லோ செல்ஃப் எஸ்டீம் ஆயிடுச்சு. ஏன்னா நானே நான் தாழ்த்தி நினச்சிக்கிட்டேன்னா அந்த தாழ்வு மனப்பான்மையெல்லாம் உடைச்சு பிரகாசமாக வெளியே வரக்கூடிய ஒரு நேரமாக மகர ராசிக்கு அமையுது. இவங்களுக்கான வாழ்வியல் மற்றும் ஆன்மீக பரிகாரம் அப்படின்னா அது என்னது? மகர ராசிக்காரங்களுக்கான வாழ்வியல் பரிகாரங்கள். சனிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் வச்சு குளிக்கணும். ஆயில் புல்லிங் பண்ணுறது நல்லது. சாப்பாட்டில் அதிகமாக நல்லெண்ணெயை சேர்த்துக்கிறது நல்லது. எள்ளு கருப்படியை டயட்டில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த விஷயங்களை ரெகுலராக பண்ணிட்டு வாங்க. வீட்டில் ஏதாவது பழைய பொருட்களை அடைச்சி வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதை தூக்கி வெளியில் போட்டுறணும். அதிலிருந்து தேவைப்படுறவங்க உதவுறவங்களுக்கு யாருக்காவது கொடுக்கறது நல்லது. என்ன மாதிரியான ஆன்மீக பரிகாரங்கள் நாங்கள் பண்ணால் நாங்கள் நல்லாயிருப்போம்? சிவ வழிபாடு,
சிவனடியார்களை வழிபாடு பண்ணுறது, சித்தர்கள் வழிபாடு, ஜீவசமாதி வழிபாடு, தியானம், ஒரு சித்தரை குருவாக ஏற்றுக்கிட்டு தியானம் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் நல்ல ஒரு பலன்களை பெற்றுத்தரும். நம்ம அடுத்ததாக கும்பராசிக்காரங்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்கும்? கும்பராசிக்காரங்களுக்கு 2026 மார்ச் மாதம் எப்படி இருக்க போகுது? பாத சனி நடந்துட்டுருக்கு. காலில் தான் உட்காந்துட்டு இருக்கிறாருன்னா நாங்கள் எப்படி நடக்கிறது? வெயிட்டை லிஃப்ட் பண்ணி எங்களால் தூக்க முடியல. ஒரு இடத்துல நின்றுட்டுருக்கோம், அடுத்த கட்டத்துக்கு எங்களை நகர விட மாட்டேங்கிறாரு. தலையில் இருந்தவர் காலில் இறங்கி உட்காந்துட்டாரே, இப்போ என்ன பண்ணுறது? ஒன்றும் பிரச்சனை இல்லை. குருவுடைய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நல்லாவே இருக்குது. இப்போ வரைக்கும் 5ஆம் இடத்துல தான் குரு இருக்கிறார். இன்னொரு 6 மாதம் டைம் இருக்குது. ஸோ இந்த 6 மாதத்தில் எல்லா விஷயங்களையும் உங்களால் சரி செஞ்சுக்க முடியும். என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, ஒன்று செய்யணும்னு நினைப்பாங்கன்னா அதுக்கான அறிவு இருக்கும், நேரமும் இருக்கும், ஆனால் தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதை தான் இந்த பாதசனி செய்வார். ஒரு சோம்பேறித்தனம், மந்தத்தன்மை எல்லாமே இருக்கும். ஜென்மசனி எதையுமே கொடுக்காது, பாதசனி எல்லாத்தையும் கொடுத்துட்டு செய்ய விடாது. ஸோ அதை முறியடிக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்களே உங்களுக்குள்ள ஒரு ரெசல்யூஷன் எடுத்துக்கணும். கண்டிப்பாக நான் இதை பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி நாள் நான் தொடங்கிட்டேன்னா டெய்லி பிளான் பண்ணுறது. ஸோ முதல் நாளே பிளான் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறது நல்லது. குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்து தீரும். கடன் யாருக்கும் கொடுத்தீங்கன்னா பணம் வராது. கடன் கேட்டு நிறைய பேர் வருவாங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுப்பா அப்படின்னு. தயவு செஞ்சு பணம் கொடுக்காமல் இருந்துக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் வந்து இந்த மார்ச் மாதத்தில் இருக்குது அப்படின்னா, ஹெல்த் இஷ்யூஸ் சரியாகும். நாள்பட்ட நோயில் இருந்தேன், ஹெல்த் இஷ்யூஸ் நிச்சயமாக சரியாக போகுது. ஏன்னா குரு 6ஆம் இடத்தை நோக்கி பயணம் செய்கிறாரு. சந்திரனோட அமைப்பு நல்லாயிருக்கு. 11ஆம் இடம் வலுத்திருக்கு. 11க்கு குரு பார்வை விழும்போது நோய்க்கு நிவர்த்தி. மேம், இப்போ இந்த கும்பராசிக்காரங்களுக்கான வாழ்வியல் மற்றும் ஆன்மீக பரிகாரம் அப்படின்னா அது என்னது? கும்பராசிக்காரங்களுக்கான ஒரு வாழ்வியல் பரிகாரங்கள், இதை வந்து இவங்க ரெகுலராக பண்ணும்போது நிறைய நல்ல மாற்றங்கள் இருக்கும். ஆடை தானம் பண்ணணும். ஸோ உங்களால் ரொம்ப எக்ஸ்பென்சிவாலாம் என்னால் வாங்கி தர முடியாது அப்படின்னா, உங்களோட யூஸ்டு க்ளோத்ஸ் கூட யாருக்காவது கொடுங்க. அது கூட அவங்களுக்கு பெருசாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கான ஆடை தானம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப நல்லது. ப்ளஸ் ஒரு கஷ்டப்பட்டவங்களுக்கு தயிரை வாங்கி தானம் பண்ணுறது. சுக்ரன் வந்து யோகாதிபதி, கும்பத்துக்கு 9ஆம் அதிபதி. அப்பா சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு அவருக்கு சில ஹெல்த் இஷ்யூஸும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னா, தயிர் வாங்கி கொஞ்சம் இல்லாதப்பட்டவங்களுக்கு தானம் பண்ணுறதுங்கிறது அந்த மாதிரியான பிரச்சனைகள், அப்பாவோட கருத்து வேறுபாடு, அவரோட உடல்நிலையெல்லாம் உங்களுக்கு மாற்றி கொடுக்கும். ஸோ என்ன ஆன்மீக ரீதியான பரிகாரம் நான் பண்ணணும், எதை பண்ணும்போது கடவுள் என்னை காப்பாற்றுவார் அப்படின்னா, சக்கரத்தாழ்வார் வழிபாடு அப்படிங்கிறத பண்ணுறது ரொம்ப நல்லது. சக்கரத்தாழ்வார் நீங்கள் நிறைய பெருமாள் கோவிலில் பார்த்துருப்பீங்க. ஸோ யோக நரசிம்மருக்கு பின்னாடி சக்கரத்தாழ்வாரும் இருப்பார். ஸோ அவர் இப்போ பக்கத்தில் இருக்கிறாரு அப்படிங்கிற பட்சத்தில் அவரை போய் பார்த்துக்கிறது நல்லது. இஃப் இன்கேஸ் எங்களுக்கு அவர் இல்லை, பக்கத்தில் எங்கேயும் இல்லை அப்படின்னா, அவருடைய படத்தை வச்சு அவரை நினச்சி சனிக்கிழமை தூரம் வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா அது நல்ல மாற்றங்களை பெற்றுத்தரும். மேம், நிறைவாக மீன ராசிக்காரங்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்க போகுது? மீன ராசிக்காரங்களுக்கு ஜென்ம சனி நடந்துட்டுருக்கு. ஸோ நிறைய ஹைலைட்டிங்காக நம்ம பேசிகிட்டு இருக்கிறதுலாம் மீன ராசி தான். பட் 2026 2025 கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருக்குங்கிற பலன் தான் நம்ம கொடுத்துருந்தோம். இந்த பர்டிகுலர் மார்ச் மாதம் எப்படி இருக்குது? 12ஆம் இடம் வலுத்திருக்கு. ஸோ நிறைய அலைச்சல்கள் இருக்கும். என்னடா இது, ஒரு இடத்துல உட்காரவே முடியல, அங்கே போனால் இங்கே போகிறோம், இங்கே போனால் அங்கே போகிறோம், மனசு கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்குது, தூக்கம் வர மாட்டேங்குது. இந்த மாதிரியான பிரச்சனையை வந்து மார்ச் மாதம் ஃபேஸ் பண்ணுவாங்க. இவ்வளவு சிரமப்பட்டாலும் நடக்க வேண்டிய வேலை நடந்துடும், வர வேண்டிய பணம் வந்துடும், பிஸ்னஸ் போயிடும், வேலை நல்லபடியாக போகும், எல்லா விஷயங்களும் நல்லா நடக்கும். ஆனால் அதுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய விலைங்கிறது அதிகமாக இருக்கும், உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும். இதை பேர் பண்ணி தான் ஆகணும். ஒன்று. ரெண்டாவது, மீனராசிக்கு வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னா, குழந்தை பிராப்தம்ங்கிறது கிடைக்கும். ஏன்னா குரு வந்து 5ஆம் இடத்துக்கு உச்சமாக பக்கத்தில் போகிறார். அப்போ குழந்தைக்காக வேண்டிட்டு இருந்தவங்களுக்குலாம் கண்டிப்பாக குழந்தை பிராப்தம் அப்படிங்கிறது செகண்ட் ஹாஃபில் வந்து கிடைக்கிறதுக்கான வலு அதிகமாக இருக்குது. மார்ச் மாதத்துலேயுமே தசாபுத்தி நல்லா இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக அந்த குழந்தைங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடும். இந்த மீனராசிக்காரங்களுக்கான மார்ச் மாதத்திற்குரிய வாழ்வியல் மற்றும் ஆன்மீக பரிகாரம் அப்படின்னா அது என்னது? மீனராசிக்காரங்களுக்கான ஒரு வாழ்வியல் பரிகாரம், சாதுக்கள் இருப்பாங்க. ஸோ ஒரு திருவோடு ஏந்தி யாசகம் கேட்குறவங்க அவங்களாம் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு உங்களால் முடிஞ்சால் ஒரு நேரம் சாப்பாடு வாங்கி தரது நல்லது. திருநங்கைகளுக்கு உதவுறது. ஸோ நீங்களே நல்லா இருக்கிறீங்க, உங்களால் ஒருத்தருக்கு வேலை கொடுக்க முடியும்னா அந்த மாதிரி டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு யாருக்காவது நீங்கள் ஒரு வேலை கொடுத்து ஒரு வாழ்க்கை கொடுக்குறதெல்லாம் ரொம்ப நல்லது. ஸோ அந்தளவுக்கு முடியலைன்னா ஏதாவது கேட்குறாங்க, ஒரு சாப்பாடு காசு கொடுன்னு கேட்குறாங்கன்னா கொடுக்குறது, அவங்கக்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறது நல்லது. சில்லறை காசுகள் அங்கங்கே போடக்கூடாது. பைசாவை பத்திரமா சேவ் பண்ணிக்கணும். வீட்டில் அங்கங்கே முடியில்லாமல் பார்த்துக்கிறது சனியுடைய பாதிப்பை குறைக்கும். என்ன மாதிரியான ஆன்மீக பரிகாரங்கள் நாங்கள் பண்ணலாம்? பண்ணும் பட்சத்தில் எங்களுக்கு வந்து இந்த பிரச்சனைகள்லாம் நீங்கும். முருக வழிபாடு தான். மீனம்னாலே குருவுடைய ராசி, குருனாலே முருகன் தான். திருச்செந்தூர் முருகனை கும்பிடுங்கன்னு தான் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இந்த மார்ச் மாதமும் அதே பலன் தான். திருச்செந்தூர் முருக வழிபாடு அப்படிங்கிறத பண்ணிகிட்டே வரணும். ஸோ சஷ்டிக்கும் கிருத்திகைக்கும் இந்த மார்ச் மாதத்தில் வருதுன்னா அதுக்கான விரதங்களை மேற்கொள்கிறது, முருகன் சம்மந்தப்பட்ட செவ்வாய்க்கிழமை தோறும் இருக்கக்கூடிய விரதங்கள் இருக்கிறதெல்லாம் ரொம்ப நல்லது. பொதுவாக இந்த மார்ச் மாதம் 12 ராசிக்காரங்களுக்கும் எப்படி இருக்குது, எது செய்யலாம் செய்யக்கூடாது, எதில் கவனமாக இருக்கணும், அவங்களுக்கான வாழ்வியல் மற்றும் ஆன்மீக பரிகாரம் என்ன அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை எங்களோடும் எங்கள் நேயர்களோடும் பகிர்ந்து
பகிர்ந்துக்கிட்டீங்க. நிச்சயம் இது பார்க்கிற நேயர்கள் மார்ச் மாதத்தில் இதெல்லாம் செய்யலாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி பகுத்து பார்த்து அவங்களுடைய மார்ச் மாதத்திற்கான பிளான்களை பண்ணிக்கிறதுக்கு உதவும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. உங்களுடைய இந்த நேர்காணலுக்கும் நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்ட இந்த தகவல்களுக்கும் நன்றி மேம். நன்றி காவ்யா. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.